எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் ஒன்று கூடி இருக்கிற பொழுது எங்களுடைய செவிகளையும் உள்ளங்களையும் திறந்திருடும். உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்விலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது உம்முடைய திருவுளம். உம்முடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்தார். இந்த லெந்து காலம் அதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்க அருள்தார். ஆண்டவர் எங்களுடைய செவிகளை திறந்தருளும், உள்ளங்களை திறந்தருளும். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன். உபாகமத்தின் புத்தகம் 4ஆம் அத்தியாயத்திலே சற்றேறக்குறைய நேற்றைய தினத்திலே நாம் தியானித்த அதற்கு ஒத்த நிகழ்வை நாம் தியானித்து தொடர்ச்சியாக இந்த கடவுளுடைய சத்தத்தை கேட்க நாம் கடந்து செல்லவிருக்கின்றோம். மிக சுருக்கமான ஒரு குறிப்பு என்று சொன்னால், செங்கடலை பிளந்து இஸ்ரேல் மக்கள் என்ன மனநிலையோடு புறப்பட்டார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். கடவுள் அவர்களை இப்படி ஆச்சரியவிதமாக நடத்துவார் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அப்படி அவர்கள் கடந்து வந்த பொழுது அவர்கள் தங்களுடைய உள்ளத்திலே பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சிக்கு அளவு கிடையாது. செங்கடலை பிளந்து பாட்டுடன் புறப்பட்டு வந்தபோது இஸ்ரவேலர் விசுவாசத்திலே நிறைந்திருந்தார்கள். நாம் அதற்கு ரெஃபரன்ஸ் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், யாத்திராகமத்தின் புத்தகம் 15ஆம் அத்தியாயம் 11ஆம் வாக்கியம், அதில் 1 முதல் 19 வரை உள்ள வாக்கியங்களை நம்மால் காண முடிகிறது. 15ஆம் வசனம் 11ஆம் வசனம் யாராவது படிங்க. இதுதான் உமக்கு ஒப்பானவர் யார். அதை நீங்கள் பாட்டாக யோசித்து பாருங்களேன், எப்படி பாடியிருப்பாங்க என்று யோசிக்கிற பொழுது அவர்கள் பாடின பாடலுக்கு 21ஆம் வாக்கியம், ரைட். ஸோ இவர்கள் பாட, மிரியாம் அதற்கு பின்பாட்டு பாட, இப்படி அவர்கள் செங்கடலை கலந்த பிறகு அவ்வளவு மகிழ்ச்சியோடு அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். விசுவாசத்தின் உச்சத்திலே அவர்கள் இருக்கிறது நம்மால் அங்கே காண முடிகிறது. அவர்கள் அணிவகுப்பிலே ஒரு ஆவேசம் இருந்தது. அவர்களின் நம்பிக்கைக்கு சிறகுகள் இருந்தன. அப்படி அவர்கள் அங்கே புறப்பட்டு வந்ததை நம்மால் காண முடிகிறது. ஆனால் கானானின் வாசலிலே வந்தபொழுது அந்த விசுவாசத்தின் சிறகுகள் எல்லாம் உடைந்து ஒரு அந்தகாரத்திற்குள்ளே பிரவேசித்ததை போன்ற ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. என்னாகமம் 13ஆம் அத்தியாயத்தின் 31ஆம் வாக்கியம், என்னாகமம் 13:31, பதினாலு 1-2, போதும். செங்கடலை கடந்த பொழுது அவருடைய மனநிலை என்ன, கானானுக்குள்ளே பிரவேசிக்க வந்த பொழுது அதனுடைய நுழைவாயிலுக்கு உண்பதாகிய மனநிலை என்ன என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனவே புலம்பலும் அழுகையுமாக மாறிப்போனது. விசுவாசத்திலே முற்றிலுமாய் அற்றுப்போனவர்களாக இஸ்ரேல் மக்கள் இப்பொழுது நிற்கிறதை நம்மால் காண முடிகிறது. எல்லையை கடக்கும் கடைசி நொடியிலே தான் ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே ஏற்படுகிறது. உற்று பார்க்க மனிதரை அனுப்ப வேண்டும். உபாகமம் 1ஆம் அத்தியாயம் 22ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். இந்த ஆலோசனைக்கு கடவுளும் அனுமதித்திருந்தார் என்பதை திருமறையில் நாம் காண்கின்றோம். என்னாகமம் 13ஆம் அத்தியாயம் 42ஆம் வாக்கியம். நமக்கு நன்றாக தெரியும், சென்றதிலே 10 பேர் கொடுத்த விசுவாசம் இல்லாத ஒரு அறிக்கை, 2 பேர் கொடுத்த விசுவாச அறிக்கை, இதை நம்மால் காண முடிகிறது. இந்த அவிசுவாசம்தான் அழுகைக்கு வழிவகுக்கிறது. முற்றிலுமாக இவருடைய விசுவாசத்தை முற்றிலுமாக குறைத்து போட்டது. என கண்பானவர்களே, இந்த இடத்துல ஒரு சிந்தனையை நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். நம்மை சுற்றி நடைபெறுகிற எந்த நிகழ்வுகளும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்முடைய விசுவாசத்தை குறைக்கிற ஒன்றாக இருக்கக்கூடாது. 10 பேர் வந்து சொன்ன மனுஷிகமான ஒரு பார்வை விசுவாசத்தை குலைத்து போட்டது. அழுகையும் புலம்பலும் அவளுக்கு ஏற்பட்டது. விசுவாசத்தோடு கடவுள் அவளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை முன்னிறுத்தி பார்த்த பொழுது அவர்களால் இந்த கானானை நம்மால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும், எப்படிப்பட்ட மக்கள் இருந்தாலும் அவர்களை மேற்கொள்ள முடியும் என்று விசுவாசத்தின் உச்சத்திலே இருந்த 2 பேரும், விசுவாசத்தை முற்றிலுமாக குலைத்து போட்ட 10 பேரும் இங்கே நம்மால் காண முடிகிறது. நம்முடைய வாழ்விலையும் இப்படி நம்முடைய விசுவாசத்தை குலைக்க எத்தனையோ பேர், எத்தனையோ சூழல் ஏற்படலாம். ஒரு பாடத்தை நாம் இங்கே கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். எது பெரிது? அந்த சூழல் பெரிதா, கடவுள் கொடுத்த வாக்கு பெரிதா? கடவுள் கொடுத்த வாக்கு பெரிது என்பதை நாம் எண்ணுவோம் என்று சொன்னால், எந்த சூழலாக இருந்தாலும், யார் என்ன சொன்னாலும் அதை நம்மால் நிச்சயமாக மேற்கொள்ள முடியும். இந்த இஸ்ரவேலர் சற்று திரும்பி பார்த்திருந்தால்,
இன்றைக்கு இது நமக்கு ஒரு பாடம். நம்முடைய வாழ்வில் நாம் கடந்து வந்த பாதையை சற்று நாம் திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் எந்த ஒரு சூழலும் நம்முடைய விசுவாசத்தை குறைக்கவே முடியாது. என்னுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலேயும் கடவுள் என்னோடு கூட இருந்திருக்கிறார். கடவுள் செய்த அற்புதங்களை நாம் கண்டிருக்க முடியும், அவர்களால் கண்டிருக்க முடியும். சற்று அவர்கள் திரும்பி பார்த்திருப்பார்கள் என்று சொன்னால், அண்ணாந்து பார்த்திருப்பார்கள் என்று சொன்னால், ஆசரிப்பு கூடாரத்திலே தொட்டு நிற்கிற கடவுளுடைய தூணை அவர்களால் பார்த்திருக்க முடியும். இதெல்லாம் அவர்கள் கண்களாலே கண்ட காட்சி. அவர்கள் சற்று திரும்பி பார்க்கவில்லை, சற்று மேல் நோக்கி பார்க்கவில்லை. அவர்கள் முன்னாலே பார்த்தார்கள், சொன்னவருடைய சொல்லை கேட்டார்கள், விசுவாசத்திலே குலைந்து போனார்கள். இவை இவ்வளவு வெளிப்படையாக அருகிலே இருந்தும் அவர்கள் விசுவாசத்திலே விழுந்து போனது மோசேக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இந்த மக்கள் 39 ஆண்டுகளுக்கு முன்பே எங்கே போயிருக்கணும்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு சென்றிருக்க வேண்டும். ஆனால் இவருடைய கீழ்ப்படியாமையும் கடவுளுடைய சித்தத்தை செய்ய தவறியதும் இவர்களை வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் அலைய வைத்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் அநேக நேரங்களில் படுகிற அலைச்சல், அதற்கு பின்னணி என்ன என்று யோசிப்போம் என்று சொன்னால் நம்முடைய அவிசுவாசம். நம்முடைய அவிசுவாசம் அநேக நேரங்களில் நம்மை அலைச்சலுக்குள்ளாக்குகிறது. 39 ஆண்டுகளுக்கு முன்பாக கானான் தேசத்தில் பிரவேசிக்க வேண்டியவர்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறார்கள். காரணம் அவருடைய அவிசுவாசம் என்பது. கானானுக்குள்ளே செல்ல விடாமல் அந்த அவிசுவாசம் தடுத்தது. என கண்பானவர்களே, இந்த லெந்து காலம் நம்முடைய விசுவாசத்தை மேலோங்க செய்கிற ஒரு காலம். கடவுளை கிட்டி நெருங்கி சேர்கிற நாட்களாக இந்த நாட்கள் அமைந்திருக்க வேண்டும். எனவே தான் நாம் மறுபடியும் இந்த லெந்து காலத்தில் சொல்லுகிற ஒன்று, கடவுளுடைய வார்த்தையை படிப்போம், கடவுளுடைய வார்த்தையை தியானிப்போம், அதிகமான நேரத்தில் நாம் ஜெபத்திலே செலவிடுவோம் என்று சொல்லுகிற பொழுது இது நம்முடைய விசுவாசத்தை வளர்க்கிற ஒன்றாக இருக்க முடிகிறது. கடவுளுடைய ஆசீர்வாதங்களை விசேஷமாக இவர்கள் ஒதுக்கி வைத்திருந்ததை நம்மால் காண முடிகிறது. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்கிற வார்த்தை அவளுக்கு சொல்லப்பட்டது. அதை அவர்கள் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சுமந்து வருவது போல நான் உங்களை சுமந்து வந்தேன் என்று சொன்ன வார்த்தை, அதை அவர்கள் ஒதுக்கி வைத்தார்கள். அவர் உங்களுக்கு முன்னே செல்லுவார் என்று சொன்ன வார்த்தை, அதை அவர்கள் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். நீங்கள் போக வேண்டிய வழியை நான் உங்களுக்கு காட்டுவேன் என்று சொன்னதை அவர்கள் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். இவ்வளவு தெளிவாக கடவுள் அவளுக்கு முன்பாக இந்த எல்லா வார்த்தைகளையும் சொல்லி செய்து காட்டிய பிறகும் கானானின் நுழைவாயிலே தங்களுடைய முழுமையான விசுவாசத்தையும் தொலைத்து போட்டு நிற்கிறதை நம்மால் காண முடிகிறது. திருமறையிலே நெஞ்சத்தை தொடுகிற நிகழ்வுகளிலே ஒன்று என்னவென்று சொன்னால், லட்சங்களிலே வழிநடத்திய ஒரு வீரனின் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறது. யாருது? மோசேயுடைய விண்ணப்பம் அங்கே நிராகரிக்கப்படுகிறது நம்மால் காண முடிகிறது. 120 வயதை தொட்ட பொழுதும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்த மோசே கடவுளின் வாக்குறுதியை தமக்குள்ளே பாதுகாத்து லட்சங்களுக்கு ஊட்டி வனாந்தரத்திலே வழிநடத்தியவருக்கு வாக்குத்தத்த நாட்டை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது, பார்க்க மட்டுமே முடியும் என்கின்ற சூழல் ஏற்பட்டது. இது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். இஸ்ரேல் மக்கள் வேண்டுமானால் இந்த சூழலையும் அவர்களுக்கு 10 பேர் வந்து சொன்ன செய்தியும் கேட்டு விசுவாசத்தில் குலைந்து போயிருக்கலாம், கடவுளுடைய எச்சரிப்பின் செய்தவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் 120 வயதிலே இந்த மக்களை விசுவாசத்தை ஊட்டி வளர்த்து கொண்டு வந்த மோசே எங்கே போக முடியாது? கானானுக்குள்ளே போக முடியாது என்பது நமக்கு நிச்சயமாக ஒரு பாடமாக அமைந்திருக்க வேண்டும். உபாகமம் 32ஆம் அத்தியாயம் 51, 52. ரைட். ஏன் பிரவேசிக்க முடியாது? என்னாகமம் 20ஆம் அத்தியாயம் 13ஆம் வாக்கியம். என்னாகமம் 20:13. இங்கே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோட வாக்குவாதம் பண்ணினதினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் இது மேரிபாவின் தண்ணீர் எனப்பட்டது. என்ன நடந்தது நமக்கு நல்லா தெரியும். 20ஆம் அத்தியாயத்தின் 8ஆம் வாக்கியத்தில் நாம் காணுகின்றோம், நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து, என்ன சொன்னார்? கண்மலையை பார்த்து பேசுங்கள் என்று சொல்லுகிறதை நம்மால் காண முடிகிறது. 10ஆம் வாக்கியத்திலே மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர்
புறப்பட பண்ணு. ஓமோ, புறப்பட பண்ணு ஓமோ என்கிற ஒரு கேள்வியை அங்கே மோசே வைக்கிறதை நம்மால் காண முடிகிறது. 11ஆம் வாக்கியத்தில் நாம் படிக்கின்றோம், தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். கடவுள் மோசேக்கு சொன்னது, பேச சொன்னது. மோசே செய்தது கண்மலையை அடித்தது. ஆனால் கடவுள் சொன்ன வண்ணமாக அந்த மக்களுக்காக தண்ணீரை கொடுக்கிறார். இவ்வளவுதாங்க செஞ்சது. மோசே செய்தது இது மட்டுமே. அதனால் மோசேயால் 120 வயதிலே இந்த வெகு திரளான மக்களை கானானை நோக்கி அழைத்து கொண்டு வந்த இந்த மோசேக்கு கானானை பார்க்க மட்டுமே உரிமை கொடுக்கப்பட்டது. கானானுக்குள்ளே பிரவேசிக்கிற உரிமை கொடுக்கப்படவில்லை. அப்படியானால் நீங்களும் நானும் யார்? இதை நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அப்படியானால் நாம் ஒருபுறம் நம்முடைய விசுவாசத்திலே எந்த ஒரு சூழலிலேயும் உறுதியோடு நிற்க வேண்டும். இன்னொன்று, எப்படிப்பட்ட சூழல் நமக்கு ஏற்பட்டாலும் கடவுளுடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டையும் இழப்போம் என்று சொன்னால் நமக்கு எது கிடையாது? கானான் கிடையாது என்பதை நிச்சயமாக உணர வேண்டும். lack of faith, failure to honor God's holiness, disobedience, misrepresentation of God. கடவுள் சொன்னது ஒன்று, மோசே செஞ்சது ஒன்று. இந்த காரியங்கள் மட்டுமே மோசே கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போனதற்கு காரணமாக இருந்தது. எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ என்று கடவுள் சொல்லுகிறார். அவர் இரக்கமுள்ள கடவுள். ஆனாலும் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதும் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் என்பதும் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. கெஞ்சல் மொழியிலே விடாப்படியாக நின்றவருக்கு இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம் என்று கடவுள் கட்டளை கொடுக்கிறதை நாம் காணுகின்றோம். அப்போ கடவுள் எந்த அளவிற்கு மோசேயை ஒரு மக்களினத்தின் தலைவனாக தெரிந்தெடுத்து வந்து அவரை வைத்து இந்த மக்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்த கடவுள், இனி உன்னுடைய பேச்சை நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிற அளவிற்கு கடவுளுடைய இருதயத்தை மோசே கடினப்படுத்தி இருப்பார் என்பதை நாம் யோசிக்கிற பொழுது, நாம் நம்முடைய வாழ்விலே எத்தனை முறை கடவுளுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இருப்போம் என்பதை இந்த லெந்து நாட்களிலே எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். என கண்பானவர்களே, கிருபையின் காலத்திலே நமக்கு கிருபையின் மேல் கிருபை பொழியப்பட்டாலும் நீதியின் ஆசனத்திற்கு முன்பாக பட்சபாதம் என்பதே கிடையாது. நீதியின் ஆசனத்திற்கு முன்பதாக பட்சபாதம் என்பதே கிடையாது. நாம் எவ்வளவு பயபக்தியாக வாழ கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த காலம் நமக்கு உணர்த்த வேண்டும். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை, ஆசீர்வாதங்கள், கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுதல் ஆகியவை அவர் கடவுளோடு கொண்டிருக்கின்ற உறவை சார்ந்தது. கடவுளோடு அவர்கள் கொண்டிருந்த உறவை சார்ந்தது தான் கானானுக்குள்ளே பிரவேசிக்கிற ஒன்று. இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசத்திலே உறுதியோடு இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். பின்வரும் ஒவ்வொரு தலைமுறையினரும் அவர்கள் கடவுளை பற்றி கொண்டால் கடவுளுடைய வாக்குத்தத்தங்களை அவர்கள் தங்களுடைய வாழ்விலே சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இது உபாகம புத்தகம் 4ஆம் வாக்கியத்திலே நாம் படிக்கின்றோம். இது அவருடைய தலைமுறைக்கு நிச்சயமாக விளங்கும். அவர்கள் கடவுளுக்கு பயந்து கடவுளுக்கு மகிமை செலுத்த வேண்டும் என்பது சொல்லப்படுகிறது. 9ஆம் வாக்கியம், கர்த்தருடைய வழிகளை பிள்ளைகளுக்கு நீ போதிக்க வேண்டும். 9-10 வாக்கியங்களிலே படிக்கிறோம். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கடவுளை தேட வேண்டும். 29ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். இவையெல்லாம் இந்த இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல, அவருடைய வழிமரபினருக்கும் சந்ததிகளுக்கும் சொல்லப்படுகிற செய்தியாக இருக்கிறது. என கண்பானவர்களே, சிலுவை நிழலிலே இன்றைக்கு ஒரு குரல் ஒலிக்கிறது. அது என்ன குரல் என்று சொன்னால், எதிர்பார்ப்பின் குரல். அது நம்பிக்கையின் குரலாகவும் இருக்கலாம். கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? என்ன எதிர்பார்க்கிறார்? முதலாவதாக கீழ்ப்படிதலின் வாழ்க்கை. 4ஆம் அத்தியாயம் 1-2 வாக்கியங்களிலே படிக்கிறோம். கட்டளைகளை கேட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டளைகளை கேட்டு, வார்த்தையை நீங்கள் சேர்க்காதீர்கள், வார்த்தையை நீங்கள் கழிக்காதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் சொன்ன வார்த்தைகளிலே நீங்கள் எதையும் கூட்ட முடியாது, எதையும் கழிக்க முடியாது. இங்கே மோசே செய்தது என்னவென்று சொன்னால், பேசு என்று சொன்னார். இவர் கண்மலையை அடித்தார். கடவுளுடைய வார்த்தையிலே நாம் கூட்ட முடியாது, கடவுளுடைய வார்த்தையிலே நம்மால் கழிக்க முடியாது. கட்டளைகளை கேட்டு என்று சொல்லப்படுகிறது. கானானில் வாழ வேண்டுமானால் வார்த்தையின் எல்லைக்குள்ளே நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு பரம கானான் வேண்டும் என்று நாம் யோசிப்போம் என்று சொன்னால் வார்த்தையின் எல்லைக்குள்ளே நிற்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த லெந்து காலம் அதற்கு நமக்கு உதவியாக இருக்க வேண்டும். முதல் எதிர்பார்ப்பு, இந்த எதிர்பார்ப்பின் குரலுக்கு மனிதனுடைய மாறுத்திரம். முதல் எதிர்பார்ப்பு கீழ்ப்படிதல். 2வது பரிசுத்த வாழ்க்கை. முதலிலே கீழ்ப்படிதலின் வாழ்க்கை, 2வது பரிசுத்த வாழ்க்கை. 4ஆம் அத்தியாயம் 3-8 வரை உள்ள வாக்கியங்கள். கானான்
விக்கிரகங்கள் நிறைந்த நிலம். எனவே கடவுள் எதிர்பார்த்தது என்னவென்று சொன்னால், நீங்கள் வேறுபட்ட மக்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இப்படி இருக்கிற இந்த உலகத்திலே நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார்? வேறுபட்ட மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும். எதை நம்ம குற்றம் சொல்ல முடியாது? எனக்கு எக்ஸ்டர்னலாக இவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது கடவுளே, நான் எப்படி இருக்க முடியும் சொல்ல முடியாது. கானான் விக்கிரகங்கள் நிறைந்த இடம். அங்கே இந்த மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பினார் என்று சொன்னால், நீங்கள் வேறு மக்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் சொல்லுகிறார். இரண்டாவது எதிர்பார்ப்பு, உலகத்தின் மத்தியிலே சாட்சியாக நிற்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். முதலாவதாக கீழ்ப்படிய வேண்டும் என்று இந்த குரல் எதிர்பார்க்கிறது. இரண்டாவதாக நாம் நம்முடைய வாழ்விலே உலகத்தின் மத்தியிலே சாட்சியாக நிற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. மூன்றாவதாக நினைவு கூறுகிற வாழ்க்கை. 4ஆம் அத்தியாயம் 9 முதல் 10 வரை உள்ள வாக்கியங்கள். நீ கண்டவைகளை மறந்து விடாதே. இதுவரை நம்முடைய வாழ்விலே கடவுள் செய்த அற்புதங்களை எல்லாம் நாம் கண்டிருக்கிறோம். கண்டவைகளை நீ மறந்து விடாதே. இவையெல்லாம் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி மட்டுமல்ல, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுகிற செய்தி. கீழ்ப்படிதல் என்பதும் விக்கிரகங்கள் நிறைந்த இடத்திலே நீ வேறுபட்ட மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவதும் நமக்கும் சொல்லப்படுகிற செய்தி. நீ கண்டவைகளை மறந்து விடாதே. கானானிலே நுழைந்தவுடன் வளமும் சுகமும் வந்துவிடும். எதை மறந்துடுவேன்? கடவுளை மறந்துடுவேன். நீ இந்த வனாந்திர பாதையில் இவ்வளவு ஆண்டுகள் பயணித்து வந்து உனக்குன்னு வச்சிருந்த கானான் தான். ஆனால் இந்த வளமும் சுகமும் யாரை மறக்க செய்யக்கூடாது? கடவுளை மறக்க செய்யக்கூடாது. கடவுளுடைய கரத்திலிருந்து எண்ணற்ற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆசீர்வாதங்கள் நிறைந்த பிறகு எதை பற்றி கொள்கிறோம்? ஆசீர்வாதங்களை பற்றி கொள்கிறோம். அதை கொடுத்த கடவுளை மறந்து போகிறோம். இஸ்ரேல் மக்களுக்கு அன்றைக்கு சொல்லப்பட்ட செய்தி இதுதான். மூன்றாவது எதிர்பார்ப்பு, அனுபவித்த கிருபைகளை நினைவிலே கொள்ளுகிற இருதயத்தை நீ விட்டுவிடக்கூடாது. நான்காவதாக விக்கிரகம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். 4ஆம் அத்தியாயம் 15 முதல் 24 வரை விக்கிரகம் இல்லாத வாழ்க்கை. எந்த உருவத்தையும் காணவில்லை என்று விக்கிரக உருவங்களை அவர்கள் செய்தார்கள். அவங்க தேடினதெல்லாம் என்னது? ஏதாவது ஒரு உருவம் வேணும். எந்த உருவத்தையும் அவர்களால் காண முடியாத பொழுது தங்களுக்காக உருவத்தை செய்தார்கள். நீ உனக்காக எந்த உருவங்களையும் உருவாக்கி கொள்ள வேண்டாம். இங்கே நாம் யாரும் விக்கிரகங்களை வணங்க போகிறதில்லை. ஆனால் இன்றைக்கு நமக்கு அதில் சொல்லப்படுகிற செய்தி என்னவென்று சொன்னால், முழு இருதயத்தையும் கடவுள் விரும்புகிற வண்ணமாக நாம் கொடுக்க வேண்டும். மாறாத விசுவாசம். நீங்கள் அந்த கடவுளை மட்டுமே தேட வேண்டும். கடவுளை பார்ப்பதற்கு நாம் வேற எதையும் ஒரு உருவமாக தேட வேண்டிய அவசியமில்லை. கடவுளை மட்டுமே தேட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவது எதிர்பார்ப்பு, மாறாத விசுவாசம். ஐந்தாவதாக மனம் திரும்பும் வாழ்க்கை. கீழ்ப்படிதலின் வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, நினைவு கூறுகிற வாழ்க்கை, விக்கிரகம் இல்லாத வாழ்க்கை, மனம் திரும்புகிற வாழ்க்கை. 4ஆம் அத்தியாயம் 29 முதல் 31 வரை உள்ள வாக்கியங்கள். ஒருவேளை அவர்கள் நீ முழு இருதயத்தோடு என்னை தேடினால், அவர்கள் விழுந்து போனாலும் முழு இருதயத்தோடு தேடினால் நீ அவரை கண்டடைவாய். நாம் முழு இருதயத்தோடு கடவுளை தேடினால் அவரை கண்டடைய முடியும் என்பதை நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். நான் ஏன் இன்னும் கடவுளுடைய பூரண கிருபையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், என்னுடைய தேடலில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவது எதிர்பார்ப்பு, திரும்பி வருகிற மனம். இளைய மகனுடைய வாழ்வில் நடைபெற்றது எது என்று சொன்னால், எது அவனால் மறக்கவே முடியாது? தன்னுடைய தகப்பன் வீட்டிலே தான் அனுபவித்த வாழ்வை அவனால் மறந்து போக முடியாது. ஒன்னே ஒன்று வேணும் திரும்பி இங்கே வரத்துக்கு. எது? மனம் திரும்ப வேண்டும். அந்த மனம் திரும்புவது இருந்தால் அவனால் எதை அனுபவிக்க முடியும்? மீண்டுமாக தன்னுடைய தகப்பன் வீட்டில் இருந்த எல்லா வசதிகளையும் எல்லா சுகத்தையும் அவனால் அனுபவிக்க முடியும். ஒன்றே ஒன்று தேவை, மனம் திரும்ப வேண்டும். பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிற அந்த மனம் திரும்புதல் மீண்டுமாக அவனை தன்னுடைய தகப்படத்திலே கொண்டு வந்தது. இன்றைக்கு மீண்டுமாக நாம் தகப்படத்திலே திரும்ப எதிர்பார்க்கப்படுகின்றோம். கடவுளுடைய எதிர்பார்ப்பு என்ன? இன்றைக்கு சிலுவை நிழலிலே முதல் எதிர்பார்ப்பு கீழ்ப்படிதல். இரண்டாவது எதிர்பார்ப்பு, நீங்கள் வேறுபட்ட மக்களாக நிற்க வேண்டும் என்பது. மூன்றாவது எதிர்பார்ப்பு, அனுபவித்த கிருபைகளை நினைவிலே கொள்ளுகிற இருதயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. நான்காவது எதிர்பார்ப்பு, மாறாத விசுவாசம் என்பது. ஐந்தாவது எதிர்பார்ப்பு, திரும்பி வருகிற மனம். மனம் திரும்புதல் என்பது அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆயத்தமுள்ளவர்களா என்பதை யோசிக்க அழைக்கப்படுகின்றோம். கடவுள் தாம் இந்த திருவாக்கில் நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம்.
பாட்டு ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் குடும்பங்களோடும் ஊழியங்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.